Sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாரிய அளவிலான ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு. பொதுத் தேர்தலின் நிமித்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர இயந்திர பரீட்சை இன்று மீள ஆரம்பம். காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் இன்று மட்டக்களப்பு வாழைச்சேனையில். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட அமர்வின் 3ஆம் நாள் என்றாகும். இன்றைய அமர்விற்கு 255 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ள 1081 முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட சாட்சி விசாரணைகளின் போது அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் 357 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் கட்ட சாட்சி பதிவுகள் எதிர்வரும் நாளைய தினம் வரை நிறைவு பெற உள்ளன.